ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்குரிய செகண்ட் செமஸ்டர் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்கும். நாளைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி எக்ஸாம்ஸாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எப்படி அதிக மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க எடுக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்துனா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம் பிசிக்ஸ் எக்ஸாமாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸில் எப்படி அதிக மார்க்ஸ் வாங்குறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்னைக்கு படிச்சிருக்கிறத கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், நாளைக்கு கொஸ்டின் கஷ்டமாக வந்துருமோ இல்லை எப்படி கேட்பாங்க, ஒருவேளை நம்ம படித்த கொஸ்டின்லாம் மறந்துருமோ, நம்ம படித்த கொஸ்டினே வராமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வேண்டாம், நீங்கள் படிச்சிருக்கிறத அப்படியே கான்ஃபிடென்ட்டாக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் உங்களுக்கு இப்போ மறக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் ஞாபகம் வந்துடும். ஸோ நீங்கள் படிச்சிருக்கிறத கண்டிப்பாக ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் படிச்சிருக்கிறத ஒரு எழுதி பார்த்துருங்க, ஈக்குவேஷன்ஸ்லாம் நல்லா பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவு நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் உங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஒரே கொஸ்டின் 2 கேட்டிருப்பாங்க. இதை வந்து டெரைவும் பண்ணுங்கள், அதை பற்றி உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உடனே அந்த ஈக்குவேஷனை மட்டும் நீங்கள் டக்குன்னு வந்து டெரைவ் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் நோட்டான்னு கேட்டிருக்க கொஸ்டினை வந்து நீங்கள் எழுத போட்டுருங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி மார்க் தான் கிடைக்கும். ஸோ அதனால் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் தான் வரும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டினை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஸோ கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு கடைசி எக்ஸாம் அப்படிங்கிறப்போ ஸோ நம்ம பாதியில் வந்து எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிடலாம், இல்லைனா வந்து நம்ம ஓரளவு எழுதியாச்சு இதோட நிப்பாட்டிக்கலாம், 100 மார்க் நம்ம எழுத வேண்டாம், இல்லைனா வந்து நம்ம 3 ஹவர்ஸும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் வந்து தோணிகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்து லீவ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் தான் பார்த்துக்கலாம்னு ஒரு 4 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் வந்து ஒரு தாட் இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் நினைக்காதீங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி முடிஞ்சாலும் வந்து ஃபுல்லாகவே வந்து எக்ஸாம் ஹாலில் இருக்க பாருங்கள். ஸோ 2.5 மணி நேரத்தில் முடிச்சா போதும், 2 மணி நேரத்தில் முடிச்சா போதும், பாஸ் ஆனால் போதும், இது மட்டும் அட்டன் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் அட்டன் பண்ணிட்டு அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஃபுல்லாக வந்து முடிங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, எஃபோர்ட் பண்ணியிருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டினை கான்ஃபிடென்ட்டாக படித்து உங்களோட வேலை வந்து போயிட்டே இருங்க. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டயக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டயக்ராம்ஸ்லாம் ட்ரா பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினோட டெஃபனிஷனை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் மெயினான கண்டென்ட்டை கொடுங்க. ஸோ அது வந்து கரண்ட்டில் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். அது எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அதை பார்த்து வச்சுக்கோங்க, அதை கரெக்டாக கொடுங்க. அப்ளிகேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்டிஸ்ட் நேம் வச்சு சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க, அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு அதை டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களால் இப்போதைக்கு பார்க்க முடியல அப்படின்னா, இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்குறப்போ உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னா கடைசி அதோட லாஸ்ட் ஆன்சர் அந்த ஈக்குவேஷன் என்ன வருதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதை மட்டுமாச்சும் பார்த்து வச்சுக்கோங்க. அதை மட்டுமாச்சும் நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணி கரெக்டாக வந்து கேட்டிருக்க கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஒரு கொஸ்டின் படிச்சிருப்பீங்க, நீங்கள் படித்ததை வச்சு அதுக்கு எழுத பார்க்காதீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ மைண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ கொஸ்டின் நம்பரில் சின்ன மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ரீசெக்அப் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி டாபிக்ஸ் கேட்குற சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ், லிமிட்டேஷன்ஸ், கேரக்டரிஸ்டிக், ஒர்க்கிங் பிரின்சிபல் கண்டிப்பாக கேட்பாங்க. லாஸ் இருந்துச்சுன்னா லாஸ் பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்இடி, ஓஎல்இடி இந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக டிரைவ் பண்ண சொல்லி கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எஃபெக்ட்னு கேட்குற கொஸ்டினும் வாய்ப்பு இருக்குது. அது ஹால் எஃபெக்ட் இந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்க கொஸ்டின்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாபிக்ஸில் இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெஜாரிட்டி நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக படிச்சுட்டே இருங்க, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டில் போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட் பார்த்தீங்க அப்படின்னா டேக் ஆஃப் ஆகி இப்போ வந்து ட்ராவல் பண்ணி கடைசி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டினேஷனில் வந்து லேண்ட் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி உங்கள் எக்ஸாம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி நீங்கள் ஸ்டார்ட் ஆகிறப்ப எப்படி படிச்சிங்களோ அதே கான்ஃபிடென்ட்டோட அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெஸ்டினேஷன் போகிற லாஸ்ட் எக்ஸாம்ஸில் நல்லா ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். உங்களோட லேண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கணும். அதனால் வந்து எல்லா எக்ஸாமுக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி ஈக்குவல் பண்ணி அந்த உங்களோட ஃப்ளைட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஸ்மூத்தாக லேண்ட் பண்ணுங்கள். உங்களோட டெஸ்டினேஷனை கரெக்டாக வந்து ரீச் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க், நீங்கள் பண்ணுற எஃபோர்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும். ஸோ அதனால் எந்த ஒரு கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க. இந்த கொஸ்டின் கஷ்டமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு நெகட்டிவ் தாட் வைக்காமல் நீங்கள் படிக்கிறதா படிச்சுட்டே இருங்க. கான்ஃபிடென்ட்டாக நாளைக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்க. இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்னும் ஒன்றுமே படிக்கல அப்படின்னாலும் இருக்கிற டைம்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.